உபாகமத்தினுடைய புஸ்தகம் 32வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கிற போது, பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்குரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். அவர்களுடைய ஆபத்தினால் சமீபமாய் இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். ஒரு காரியத்தை ரகசியமா சொல்லிட்டு போறாரு தெரியுமா? யாருக்கும் புரியல. என்ன சொன்னார் தெரியுமா? இப்போ பதில் அளிப்பது, பதில் அளிப்பது, பழி வாங்குவது உனக்குரியதல்ல, எனக்குரியது. அப்படி நீ செஞ்சா என்னமோ உன்னை சொல்லுவாருன்னு சொன்னார், செய்வேன்னு சொன்னார். என்ன சொன்னார்? ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். எப்படி? நீ பழி வாங்குறதும் நீ பதிலளிப்பதையும் செஞ்சா உன் கால் ஒரு நாள் இடரும். அவர்களுடைய ஆபத்தினால் சமீபமாய் இருக்கிறது. உனக்கு ஆபத்து சீக்கிரம் வரும். அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். எப்படி? முடிஞ்சிச்சா? என் தேவன் பெரியவர். என்னுடைய தேவனை ஒரு பக்கத்தை மட்டும்தான் நீ பார்க்கிற, மறுபக்கத்தை பார்க்கறது இல்ல. ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம். அதுபோல என் தேவனுக்கு ரெண்டு பக்கங்கள் உண்டு. ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார், பாதுகாக்கிறார், ஆசீர்வதிக்கிறார் மட்டுமல்ல, அவர் சிட்சித்து போதித்து வழி நடத்துகிற தேவன். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் கெர்ச்சிக்கிறவர் என் தேவன். பட்சிக்கிற அக்கினி போல் பட்சிக்கிறவர் என் தேவன். சும்மா இல்ல. அதனால தான் சொல்ற, நான் பரிதானம் வாங்க மாட்டேன். லஞ்சம்லாம் என்கிட்ட தர பார்க்க முடியாது. அது ஆர்சியில் போனால் பண்ணலாம். என்ன? தலையில் இருக்கிற முடியை கொடுப்பான், மொட்டை அடிக்க போவான், கஞ்சி காத்தி ஊற்றுவான், இங்கேருந்து நடப்பான். இதெல்லாம் இவனால் முடிஞ்ச ஏன்னா இவனுக்கு நல்லா தெரியும், முடியை வெட்டினா அடுத்து இன்னும் 3 மாதத்துல நல்ல முடி வளர்ந்துடும் அப்படின்னு தெரியும். அதனால் முடியை வெட்டி கொடுப்பான். பிரிசியாசோ தலையை வெட்டி கொடு பார்ப்போம், அது கொடுப்பேன். அதுக்கு ஒரு செத்துருவேனே, அதனால கொடுக்க மாட்டான். பிரிசியாசோ ஏன்னா நானும் அங்கே தானே இருந்து வந்தேன், அதனால எனக்கு தெரியும். தலையை வெட்டி கொடுக்க மாட்டான், முடியை வெட்டி கொடுப்பான். உயிரை தந்த தேவனுக்கு மயிரை கொடுக்கிற சம்பவம் கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? இவனுக்கு தெரியும் இந்த மயிரில் தான் சாக்லேட் எல்லாம் செய்கிறானுங்க, அதனால நான் இதை கொடுக்குறேன், அவன் வித்துருவான், அவன் வித்தா முட்டாய் செய்வான் அப்படின்னு நினச்சி கொடுத்துட்டு இருக்கானுங்க போல இருக்கு. அல்லேலூயா. இப்போ வேற நடக்கிறானுங்க. இங்கேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் நட பயணமா. என்ன பரிசுத்தம் இருக்குது? போகிற நேரம் செருப்பு போடாமல் போகிற, ஆனால் வார நேரம் குடிச்சு குமால் அடிச்சுட்டு வர, முடிஞ்சு போச்சே. அந்த வேளாங்கண்ணியில் உள்ள சாமியார் பிரசங்கம் பண்ண பிரசங்கத்தை பார்த்தேன். மாதாவுக்கு வேண்டி யாரும் நடக்காத, இயேசு கிறிஸ்துவ நேசி, இயேசு கிறிஸ்து என்பவரே தேவாதி தேவன். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, ஒரு சாமியாரே எப்படி சொல்றாரு அப்படின்ட்டு. நடந்து நடந்து வர, எதுக்கு வர? முதல்ல ஒன்றை பரிசுத்தப்படுத்து அப்படின்றாரு. நீ நடந்து இங்கே வரவே வேண்டாம். ஆனால் கேட்க மாட்டோம். நேற்றை 10 பேர் போனால் இன்னைக்கு 100 பேர் போவான், நாளைக்கு 1000 பேர் போவான். என்ன கதை? பிரைஸ் யேசுவா. ஒருவேளை நீங்களும் அங்கே இருந்து அங்கே அப்படி தான் போயிருப்பீங்க. ஏதோ தேவன் உன்னையும் என்னையும் பாதுகாத்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்? அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து அவருக்கு பிரியமானதை செய்து அவருடைய சித்தத்தை வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் நமக்கு கிரியை செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் அசுசியான காரியம். பழி வாங்குதல் விட்டு நம்முடைய வழியை யாவுக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருந்தால், யோபனுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவன் உன்னிடத்துல விரும்புகிற காரியம் அசுசியான காரியம் உன்கிட்ட இருக்கக்கூடாது, பழி வாங்குதல் உன்கிட்ட இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பதில் அளிப்பதும் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. உன் வழியை யாஷுவாவுக்கு ஒப்பு கொடுத்து நீ யாஷுவமேசியாவுடைய இஷ்டத்தின்படி நீ வாழ்வாய், ஆனால் அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. உனக்கு பெரிய காரியங்களை செய்து அதிசயங்களை காணும்படி உனக்கு செய்வார். மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. அதற்கு யாஷுவா, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். புரிஞ்சுதா? உங்களுக்கு விசுவாசம் இருந்தால், தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டு தேவனை ஆராதித்து தேவனை பற்றி கொண்டு தேவனை நம்பி நீங்கள் வாழ்வீர்களே, ஆனால் அவர் உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். உன்னுடைய வாயின் நாவுக்கு அதிகாரம், உன்னுடைய கையின் கிரியைகளுக்கு அதிகாரத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். நீ விரும்புறது உனக்கே கிடைக்கும்.
அல்லேலூயா. ஆக கடவது என்று சொன்னால் ஆகும். என் யாசுவா ஒரு காரியத்தை சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பலத்த கிரியைகளை செய்வான். அல்லேலூயா. யாசுவா போல இங்க ஒருத்தரும் கிரியை செய்ய முடியாது. ஆனா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார், என்ன? என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பலத்த கிரியைகளை செய்வான். இப்ப நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வழியை அவர் கையில் ஒப்பு கொடுத்து அவரை நம்புனீங்கன்னா உங்க காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். யாசுவா இப்ப சொல்றாரு, என்னை விசுவாசித்தால் என்னிலும் பலத்த காரியங்களை செய்வீர்கள். இப்ப இன்னையிலிருந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தால், தேவனுக்கு சித்தமான வழியில உன்னை நீ அர்ப்பணித்து அவரை நம்பி அவருக்கு பிரியமானதை நீ செய்ய ஆரம்பித்தால் அவர் உன்னோடு கூட இருந்து காரிய சித்தியை உனக்கு கொண்டு பண்ணுவார். நாம் எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போமா? தேவன் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அவர் சத்தத்தை நாம் கேட்டு இருக்கிறோம். உன் வழிகளை யாவுக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார் என்று சொல்லி இருக்கிறார். நம்புவோமா? விசுவாசிப்போமா? தேவ சமூகத்தில் கீழ்ப்படிவோமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம்.